அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். தேனியில் 80,000 ரூபாய்க்கு விற்கப்பட்ட பிறந்து 35 நாட்களே ஆன ஆண் குழந்தை தற்பொழுது மீட்கப்பட்டிருப்பதாக களத்தகவல்கள் தெரிவிக்கின்றன. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலாஜி. வணக்கம். நேற்றைய தினத்தில் குழந்தை விற்கப்பட்டதாக தகவல் வெளியாகி இருந்தது. இந்த நிலையில் தேனியின் அருகே போடிநாயக்கனூரிலிருந்து குழந்தை மீட்கப்பட்டதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த விசாரணை குறித்தும் போலீசாரின் நடவடிக்கை குறித்தான விரிவான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, தேனி அருகே உள்ள உப்புக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர் என்பவர் தனது குடிபோதைக்கு அடிமையானவர். இவர் தனது ஆண் குழந்தையை, அதாவது பிறந்து 35 நாட்களான ஆண் குழந்தையை 80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்தது குறித்து நம்ம செய்தி தொகுப்பு வெளியிட்டிருந்தோம். இதனை எடுத்து பார்த்தோன்னா தேனி மாவட்ட காவல்துறை ஆரம்பத்தில் அந்த விவகாரத்தில் அமைதியாக இருந்த நிலையில செய்தி ஒளிபரப்பான நிலையில இது உடனடியாக சங்கர் மற்றும் அவர் குடும்பத்தினரை அழைத்து தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை அழைத்து விசாரணை நடத்தினாங்க. விசாரணைக்காக பார்த்தோன்னா அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முயற்சிக்காக 2 பெண் காவல் ஆய்வாளர்கள் தலைமையில் ஒரு தனிப்படை அமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அனைத்து மகளிர் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் மங்கைய திலகம் மற்றும் சட்டம் ஒழுங்கு இன்ஸ்பெக்டர் ராமதிலகம் ஆகிய 2 பேர் தலைமையில ஒரு குழு அமைக்கப்பட்டு குழந்தை எங்கே விற்பனை செய்யப்பட்டது என்பது குறித்து கள தகவல்களை விசாரித்து வந்தனர். முதல் கட்டமா பார்த்தோன்னா குழந்தை மதுரையில் விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட நிலையில பின்னர் காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையின் போது பார்த்தோன்னா இந்த குழந்தை போடிநாயக்கனூர் பகுதியைச் சேர்ந்த ஒரு நபருக்கு விற்கப்பட்டது தெரிய வந்தது. அது பணத்திற்காக விற்கப்பட்டதா அல்லது வேறு காரணத்துக்காக விற்கப்பட்டதா என்பது குறித்து காவல்துறை விசாரணை நடத்திட்டு வராங்க. நேற்று நள்ளிரவு 2:30 மணி அளவில் அந்த விற்பனை செய்யப்பட்டதாக கூறப்பட்ட குழந்தையை காவல்துறையினர் மீட்டிருக்காங்க. தற்போது அந்த குழந்தை மற்றும் அவர் குடும்பத்தினர் அனைவருமே பார்த்தோன்னா தேனி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தற்போது தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இது பின்னர் அதாவது இன்னும் சிறிது நேரத்தில் காவல்துறையினர் மீண்டும் இது குறித்து முழுமையான விசாரணை நடத்தி அதன் அறிக்கையை தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க உள்ளனர். இந்த தகவலை பெற நாம் காவல்துறையினர் தொடர்ந்து முயற்சி செய்த போதுமே இது குறித்து முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கப்படவில்லை. இருந்த போதிலுமே குழந்தை விற்பனைக்கு 80,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட குழந்தை தற்போது போடிநாயக்கனூர் பகுதியில் மீட்கப்பட்டிருக்கு. கௌதமி, விற்கப்பட்ட குழந்தை மீட்கப்பட்டது குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.